நமஸ்காரம். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது வந்து கிச்சன், சமையலறை. அதோட ரொம்ப இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பூஜை அறை. ஏன்னா ஜெனரலா பார்த்தீங்கன்னா, நான் கிச்சனில பேசும்பொழுது சொன்னேன், பெண்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் கிச்சன். அதேபோல பூஜை அறையிலயும் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. விச் இஸ் இன்கரெக்ட். பூஜை ரூம் எங்க வரணும்? அதில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்? என்ன மாதிரியான ஃபோட்டோக்கள் வச்சு நம்ம வழிபடணும்? அப்படின்றது குறித்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நமஸ்காரம். ரகசிய உண்மைகள் நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் வேதவாஸ்து பிச்சுமணி சம்பத், ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட். பூஜை ரூம் அப்படின்றது வந்து தனியாக ஒரு வீட்டில் கேட்குறவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது அவசியமே இல்லாத ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம வீடும் கோயிலும் ஒன்றா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம சொல்கிறத சொல்லலாம், எனக்கு என்னுடைய வீடு தான் என்னுடைய கோயிலே, அங்கேயே அமைதியான, சந்தோஷமான, சிறப்பான, அமோகமான வாழ்க்கை வாழறதுக்கு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊந்துதலாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு சௌக்கியமும் சௌபாகியமும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றத கேட்குறதும் உண்டு. அது உண்மை. ஆனால் கோயில் வேற, வீடு வேற. வாஸ்து சாஸ்திரத்தில் பூஜை ரூம் அப்படின்றது தனியாக வேண்டாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஆண்டாள் வாஸ்து ஒரு 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 ரூலை நம்ம சொல்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். எங்கே வரலாம் பூஜை ரூம்? பூஜை ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய தென்கிழக்கு கிச்சன்லேயே வடமேற்கில் வர்றது சாலச் சிறந்தது. அதுக்காக ஒரு சின்ன ஒரு கேபினெட் மாதிரி, அதாவது கோயில் ஆழ்வார்னு நீங்கள் கடைகளில் போய் கேட்டிங்க அப்படின்னா அதிலே கொடுத்துருவாங்க. அதுலேயே வந்து கதவுகளோட பெல்லோட இருக்கும். இதில் ஒரு 2 விஷயமாக நம்ம பிரிச்சுக்கலாம். வெஜிடேரியனுடைய பூஜை ரூம், நான் வெஜிடேரியனுடைய பூஜை ரூம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அது படங்களாக இருக்கட்டும், சாலக்கிராமமாக இருக்கட்டும், இல்லை காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நம்ம நெய்வேத்தியம் அப்படின்னு பண்ணுறது வந்து நம்ம சமைக்கக்கூடிய அந்த சாதத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த 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 ஆவியை தான் நம்ம வந்து படையலாக கொடுப்போம். இதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடும் தொன்று தொட்டு விளங்கக்கூடிய ஒரு கல்ச்சருமாக இருக்குது. இதில் வெஜிடேரியன்ஸ் வந்து எப்பயுமே அந்த சமைக்கிற சாதத்தை ஆவியாக போகும்போது அது நிச்சயமாக அதுக்கு கதவு கூட தேவையில்லை. அந்த கோயில் ஆழ்வாருக்கு நம்ம கதவு போடணுமா அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே ஒரு பூஜை ரூமில், நம்மளுடைய தமிழர்களுடைய பூஜை ரூமில் மிக மிக பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காமாட்சி அம்மனுடைய விளக்கு. நீங்கள் கோயில் அப்படின்னு எடுத்திங்கன்னா 51 சக்தி பீடத்தில் மிக மிக முக்கியமான முதன்மையான சக்தி பீடம் காமாட்சி அம்மன் தான். காமாட்சி அம்மனுக்கு அப்புறம் தான் மற்ற எந்த கோயிலுமே வரும். அதனால் காமாட்சி அம்மனுடைய விளக்கு அப்படின்றது வந்து நீங்கள் வெள்ளிலையும் பண்ணி வச்சுக்கலாம், பித்தளையிலையும் பண்ணி வச்சுக்கலாம். தாராளமாக அதில் வந்து நீங்கள் எண்ணெய் குத்தி ரெட்டைத்திரி எப்பயுமே இது இது ஜென்ரலாக இன்றைக்கி இருக்க டே அண்ட் ஏஜில் ஜென்ரேஷனுக்கு நான் பெண்களுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை குத்திட்டு தான் அதில் வந்து நம்ம திரியை போடணும். அந்த திரி வந்து எப்பயுமே ரெட்டை திரியாக இருக்கணும், ஒத்த திரியாக இருக்கக்கூடாது. அந்த கிழக்கு பார்த்துருக்கலாம், வடக்கு பார்த்துருக்கலாம். ஏன் நான் இது ரெட்டை திரியாக போடணும் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய விளக்கங்கள் உண்டு. அது நம்ம ஒரு 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 10 மினிட் வீடியோவில் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. தென்கிழக்கு கிச்சனில் இப்போ நான் எப்படி தென்கிழக்கு கிச்சனில் வடமேற்கில் இந்த ஒரு பூஜை செட்டப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு கேபினெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ படம் அவசியம் இருக்க வேண்டிய முக்கியத்துவம் உண்டு. குலதெய்வம் தான் உங்களை எப்பயுமே எந்த ஒரு சங்கடங்களிலிருந்தும் எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்தும் காப்பாற்றும் அப்படின்னா அது வந்து குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. குலதெய்வத்துடைய ஃபோட்டோ. அதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்ற உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த தெய்வங்களாக இருக்கலாம், இந்த விஷயங்களுடைய ஃபோட்டோக்கள் வச்சுக்கலாம். நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுடைய குருநாதர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வியாழக்கிழமையில் நான் சாய்பாபாவை வழிபடுறது வழக்கம் உண்டு, ராமானுஜரை வழிபடுறது வழக்கம் உண்டு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுக்கலாமா அப்படின்னா அவசியம் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம மக்கள் பிரதானமாக பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா ஒரே சாய்பாபா ஃபோட்டோ, அதாவது ஒரே உருவத்தில்
2, 3 படம் வச்சுப்பாங்க அவங்க வீட்டில். ஹாலில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், பெட்ரூம் என்ட்ரன்ஸில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதே மாதிரி இது பூஜை ரூமில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். விச் இஸ் அன்னெசரி. அண்ட் அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ சாய்பாபா ஃபோட்டோ ஒரு ஃபார்ம் ஆஃப் சாய்பாபா இருக்குது அப்படின்னா அது ஒன்று போதும். ராமானுஜருடைய ஃபோட்டோ ஒன் ஃபார்ம் இருக்குன்னா ஒன்று போதும். மல்டிபிள் ஃபோட்டோ ஒரே கடவுள்து அவசியம் தேவையில்லாதது. அது என்ன உங்களுக்கு உங்களுக்கு வெளிப்பாடானா, உங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு ஒரு உறுதியான திடமான நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் இதனுடைய வெளிப்பாடு. ஒரு ஃபோட்டோ வச்சு வணங்குறது அப்படின்றது ரொம்ப சாலச் சிறந்தது. பூக்களை நீங்கள் வந்து அபிஷேகம் பூக்களை வந்து அலங்காரம் பண்ணுறீங்க அப்படின்னா அவசியம் அந்த பூ வந்து அடுத்த நாளைக்கு காஞ்சிடும். அந்த பூக்களை மட்டும் எடுக்கிறதுக்கு எக்காரணம் கொண்டும் மறந்துடாதீங்க. அப்படியே விளக்க ஏற்றாதீங்க. இது வந்து நம்ம ஜென்ரலாக செய்யக்கூடிய ஒரு தவறு. இந்த இந்த விஷயத்தை மட்டும் தயவுசெய்து திருத்திக்குங்க. காஞ்சி போன பூக்கள் மட்டும் இருக்கிறது நல்ல விஷயங்கள் கிடையாது. அதை அகற்றிட்டு உங்களால் புது பூ வைக்க முடிஞ்சால் வைங்க, அது சிறந்தது. இல்லைனா கூட காஞ்ச பூவை மட்டும் வச்சு விளக்கேற்றுறது அப்படின்றது சிறந்தது கிடையாது. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, சிலர் கேட்குறது வந்து தனி ரூமாக பூஜை ரூமை வச்சு அதில் நான் உட்காந்து மெடிடேட் பண்ணி ஒரு 1 hour 2 hour பண்ணோம். விச் இஸ் ஆப்சல்யூட்லி இன்கரெக்ட் அண்ட் ராங். ரொம்ப நேரம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சிறந்த ஒரு வழிபாட்டு முறை கிடையாது. மேக்ஸிமம் 3 minutes 4 minutes, மிஞ்சி போனால் 6 minutes மேலே பூஜை ரூமில் இருக்கவே இருக்காதீங்க. அதுக்கு தான் பூஜை ரூம் அப்படின்ற ஒரு விஷயமே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு சின்ன கேபினட்டாக நின்று இல்லை உட்காந்து பெருமாளுக்கோ ஈஸ்வரனுக்கோ அம்பாளுக்கோ தாயாருக்கோ நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிவிக்கிறது மிக நல்லது. சாலக்கிராமம் இருக்கிற இடத்துல பால் அபிஷேகமோ துளசியை போட்டு அந்த நீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு பாலால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த துளசியை நீங்கள் வச்சாலே சாலக்கிராமம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். முருகர் வழிபாடு இருக்கிறவங்க வேல் அபிஷேகம் பண்ணுறது, வேலை வச்சு அபிஷேகம் பண்ணுறது மிக மிக சால சிறந்தது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் திருப்பி அட் த எண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, பூஜை ரூம் அப்படின்றது வந்து நிச்சயமாக கிச்சனில் வடமேற்கில், தென்கிழக்கு கிச்சனில் வடமேற்கில் வர்றது நல்லது. வடமேற்கு கிச்சன் இருக்குது அப்படின்னா வடமேற்கு கிச்சனில் வடமேற்கில் வர்றது சால சிறந்தது. இல்லை வடமேற்கு கிச்சனில் தென்கிழக்கில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போது தென்கிழக்கில் கிச்சன் இருக்குது, எங்களுக்கு சின்னதாக செப்பரேட்டாக ஒரு கேபினெட் இல்லை ஒரு ஒரு கோயில் ஆழ்வார் வந்து நாங்கள் வடமேற்கில் மாட்டிக்கலாமா அப்படின்னா தாராளமாக மாட்டிக்காங்க. தயவுசெய்து நிறைய ஃபோட்டோக்கள் வச்சு வழிபடுறதை அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கும். மல்டிபிள் ஃபோட்டோஸ் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். ரொம்ப சிம்பிளாக அழகாக அன்பாக கடவுள்கிட்ட கேட்குறது நம்மளுடைய கடமை, கொடுக்க வேண்டிய கடவுளுடைய கடமையும் கூட. நம்ம என்ன கேட்குறோமோ அது நிச்சயமாக அவர் கொடுப்பார். இது வந்து ஒரு மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயம். கடவுள் அப்படின்றது வந்து கோயிலையும் இருக்கார், நம்ம வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னா அதை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. பூஜை ரூம் அப்படின்றது மிக மிக எசென்ஷியலான விஷயம். அவாய்ட் பண்ண வேண்டிய இடங்கள் அப்படின்றது சென்டர் ஆஃப் த வீடு, அதாவது பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் பூஜை ரூம் வரக்கூடாது, விளக்கும் ஏற்றக்கூடாது. சிலர் வந்து வடகிழக்கில் ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு துளசி மாடம் வச்சு அங்கே ஒரு விளக்கு ஏற்றுறது ஒரு வழக்கமாக உண்டு. இது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். தயவுசெய்து அந்த தவறை செய்யாதீங்க. எப்பயுமே துளசி மாடம், துளசி அப்படின்றது வந்து ஆண்டாள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அம்பாள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது தென்கிழக்கில் இருக்கிறது நல்லது. அந்த தென்கிழக்கில் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து விளக்கு ஏற்றுறது, அகல் விளக்காக இருந்தால் கூட போதும், அது வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தென்கிழக்கில் இருக்கிறது நல்லது, வடமேற்கில் இருக்கிறது நல்லது. வடகிழக்கில் ஈசானிய மூலையில் தயவுசெய்து இந்த தவறை செய்யாதீர்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சனம், ஆண்டாள் பிச்சொக்குலிங்கம் திருவடிகளே சனம் சனம் சனம்.